ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் மீட்பு, விடுதலை, அதிகாரம், வாழ்வை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். விசுவாசியின் இயல்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக நன்றி. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசியின் மீட்பு, வாழ்வு, அதிகாரத்தை நாம் சத்தியத்தின்படி தியானித்து கொண்டிருக்கிறோம். விழுந்து போன மனிதனின் நிலை, மீட்பின் கட்டாயம், அந்த மீட்பிற்காக தேவன் செய்த செயல், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது, சிலுவையில் நடந்ததை நாம் சத்தியத்தின்படி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகின்ற சத்தியம், சிலுவையில் நடந்தது என்ன? சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நின்றார். நமக்கு பதிலாக நின்று கொண்டிருந்தார். நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. தேவனுடைய நியாயம் அங்கு பூர்த்தி செய்யப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரம் அங்கே உடைக்கப்பட்டது. வாசிக்கலாம். கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன். சாத்தானுடைய முக்கியமான வேலை குற்றம் சாட்டுகிறவன். குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன். அவன் சொல்லுகின்ற குற்றம் என்ன? இவன் பாவி, இவருக்கு தேவனிடத்தில் உரிமை இல்லை, இந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாவத்தின் அடிப்படையில் அவன் பேசுகிறான். அவன் சும்மா ஒரு காரியத்தை சொல்லல, வேண்டுமென்றே அவன் சொல்லுவது இல்லை. பாவத்தின் அடிப்படையில் அவன் பேசுகிறான். சட்ட ரீதியாக அவன் பேசுகிறான். இந்த நபர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார். இந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த நபருக்கு இந்த தண்டனை உண்டு. தேவனுடைய நீதி அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும். தேவனுடைய உறவிற்கு தகுதி இல்லை, தண்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாவத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். இந்த குற்றம் சாட்டுகிற உரிமை எப்படி அவனுக்கு வந்தது? வாசிக்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கு மனிதன் பாவத்திற்கு கீழாக சென்றதினால் அங்கு குற்றம் இருந்தது. அது உண்மை, அது பொய் அல்ல. அதை நிராகரிக்கவும் முடியாது.
அங்கு அந்த குற்றத்திற்கு தேவனுடைய நீதிமன்றத்தின்படி, அவரது நியாயத்தின்படி ஒரு தீர்ப்பு உண்டு. அந்த தண்டனை மரணம். அதனால்தான் சாத்தானால் சட்ட ரீதியாக குற்றம் சாட்ட முடிகிறது. அவன் மனிதனுடைய பலவீனத்தினால் அல்ல, குற்றத்தின் காரணமாக அதிகாரத்தை அவன் பெற்றிருக்கிறான். அந்த குற்றமானது அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அங்கு மனிதன் எதற்கு இடம் கொடுத்தாரோ அந்த செயல் அவனுக்கு அங்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த குற்றமானது அவனுக்கு அங்கு குற்றம் சாட்டக்கூடிய அதிகாரத்தை, இடத்தை சட்டப்படி அங்கு கொடுக்கிறது. மனிதனுடைய நிலை இதுதான். அங்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, ஆனால் நம் பாவத்தின் முழு விலையையும் அவர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். அந்த பாவத்தின் தண்டனை அங்கு அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் முழு விலையையும் அவர் செலுத்தினார். அதனால்தான் யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது. அங்கு என்ன விலை கிரயம் செலுத்த வேண்டுமோ அந்த சட்டம், தேவனுடைய நீதி, அவரது நியாயம் எதை கேட்டதோ அந்த நியாயம், அந்த நீதி, அந்த தண்டனை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அந்த எல்லாம் முடிந்தது என்பதன் பொருள் அதுதான். பாவத்திற்கான தண்டனை முடிந்தது. பாவத்திற்கான கடன் முழுவதும் கட்டி செலுத்தி தீர்ந்தது. இப்பொழுது சாத்தானுடைய அந்த லீகல் ரைட், அந்த சட்டப்படியான உரிமை என்ன ஆனது? அந்த சட்ட ரீதியான உரிமை என்பது சட்டப்படி பேசும் உரிமை. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய பொருளை யாராவது ஒருவர் அபகரித்து கொண்டால், நம்முடைய பெயரில் ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை ஒருவர் அபகரித்து கொள்ளுகிறார், அந்த இடத்தில் அவர் சென்று அங்கு வீடு கட்டி கொள்ளுகிறார், இல்லை பயன்படுத்துகிறார் என்றால் நாம் சட்டப்படி அவரிடம் பேச முடியும். இந்த இடம், இந்த இடத்தின் பெயர், நிலத்தின் பெயர் என் பெயரில் உள்ளது, அதை நீ பயன்படுத்த முடியாது என்று சட்டப்படி நாம் அதை அணுக முடியும். அவர் அங்கு சட்டத்தை மீறியதன் குற்றத்தை நாம் தட்டி கேட்க முடியும், நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். அதுபோல இந்த சட்டப்படியான உரிமை சிலுவைக்கு பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்களுக்கு பிறகு, இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சட்டப்படியான உரிமையை அவன் இழந்து போனான். உதாரணமாக இங்கு அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம், கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக, நமக்கு எதிரிடையாக ஒரு ஆவணம் அங்கு இருந்தது, ஒரு சட்ட ஆவணம் இருந்தது, நமக்கு எதிராக ஒரு குற்றப்பட்டியல் இருந்தது. அந்த குற்றப்பட்டியல் நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக, அங்க கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த அந்த குற்றப்பட்டியல் என்ன? மனிதன் செய்த எல்லா பாவங்களின் பதிவு.
நமக்கு எதிராக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த சட்ட ஆவணம் என்ன? இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை என்று சொல்லும் சட்ட பதிவு. இதைதான் சாத்தான் பயன்படுத்தி இவன் பாவி, இவன் தண்டனைக்கு உரியவன் என்று மனிதர்கள் மீது அவன் குற்றம் சாட்டி கொண்டிருந்தான். மனிதர்களுக்கு எதிராக இருந்த இந்த குற்ற பட்டியல், இந்த சட்ட ஆவணம், எதிராக இருந்த கையெழுத்து, இது யாரால் எழுதப்படுகிறது? ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் பாவம் செய்ததினால் சட்டம் அதை பதிவு செய்தது. சாத்தான் அதை பிடித்து கொண்டு அவன் குற்றம் சாட்டுகிறான். சாத்தான் இந்த ஆவணத்தை உருவாக்கவில்லை, பாவம் இந்த குற்றப்பதிவை உருவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை எதிர்த்து இருந்த சட்டம் என்றால் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரிடையாக நமக்கு எதிராக இருந்த சட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தை இது குறிக்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் நல்லது, அது நீதியுள்ளது, கற்பனை பரிசுத்தம் உள்ளது. அந்த நியாயப்பிரமாணத்தில் குறை ஏதும் இல்லை. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் எதை கேட்டதோ, எதை செய்ய வேண்டும் என்று மனிதனை அது வற்புறுத்தியதோ, அந்த மனிதன் பலவீனமாக இருந்தான். அதனால் பாவம் செய்த மனிதனுக்கு அந்த சட்டம், அந்த நியாயப்பிரமாணம் எதிரியாக, விரோதமாக மாறியது. நியாயப்பிரமாணம் எப்படி எதிர்த்தது? எதற்காக அது எதிராக இருக்கிறது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, திருடாதே, விபச்சாரம் செய்யாதே, என்னையன்றி உனக்கு தேவர்கள் யாரும் இருக்க வேண்டாம். அதை தான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் 9 கட்டளைகளை கடைபிடித்து ஒன்றில் மீறுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் பாவம் பாவமே. நீங்கள் 9 கடைபிடித்துவிட்டு கொலை செய்யாமல், விபச்சாரம் செய்யாமல் இருந்துவிட்டு பொய் சொன்னாலும் பாவம் பாவம்தான். பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பதில்தான். பொய் ஒரு சின்ன விஷயம், அது களவு செய்வது போல் இல்லை, விபச்சாரம் செய்வது போல் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் சட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அது பாவம் பாவமே. அப்படி என்றால் யார் இதை செய்து முடிக்க முடியும்? யார் இதற்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியும்? நியாயப்பிரமாணத்தின்படி பொய் சொன்னாலும் பாவிதான், முழுமையாக கீழ்ப்படிய முடியவில்லை. அதனால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீ குற்றவாளி, உனக்கு தண்டனை உண்டு. வாசிக்கலாம், ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், இங்கு பாவத்தை அறிகிற அறிவு எதன் மூலம் வருகிறது என்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறது. அங்கு டிராஃபிக் ரூல்ஸ், சாலையில் செல்லும் பொழுது அங்க போக்குவரத்துக்கு என்று ஒரு சில விதிமுறைகள் உண்டு. அங்கு சிவப்பு விளக்கு எரிந்தால் நாம் நிற்க வேண்டும். இது ஒரு போக்குவரத்து விதி, சட்டம். இதை மீறினால் தண்டனை உண்டு. அந்த தண்டனைக்குரிய தொகையை நாம் செலுத்த வேண்டும். இங்கு இந்த போக்குவரத்து விதி இல்லை என்றால் நாம் சிவப்பு விளக்கு எரிந்தாலும் நாம் சென்று கொண்டே இருக்கலாம், நிற்க வேண்டும் என்று தேவையில்லை. அங்கு ஒரு சட்டம் இருந்தால் மாத்திரமே அதை மீறும் பொழுது அது தவறு என்ற உணர்வு வரும். அது போன்றுதான் இங்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நம்மை சரி செய்வதற்காக இல்லை. ஏற்கனவே ஒரே மனிதன் மூலமாக பாவம் உலகத்திற்குள் வந்துவிட்டது. இந்த பாவம் என்பது செயல்கள் அல்ல, நிலை, ஸ்டேட். ஆவியில் மரித்த நிலைமையில் மனிதன் இருக்கிறான். அங்கு பிறப்பிலேயே பாவ இயல்பில்தான் இருக்கிறான்.
நன்மை செய்யக்கூடிய இயல்பு இல்லை, தீமையை விரும்புகின்ற ஒரு இயல்பு. அந்த மனிதனிடம் நியாயப்பிரமாணம் நீதி எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படி என்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறது. நடக்கவே இயலாத ஒரு மனிதன் எப்படி நடக்க முடியும்? மனிதனுடைய நிலை அதுதான். அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? மனிதனை கீழ்ப்படிய வைப்பது அல்ல. ஏனென்றால் கீழ்ப்படியக்கூடிய இயல்பு மனிதனிடத்தில் இல்லை. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. மனிதனுக்கு முதலில் தான் பாவி என்ற உணர்வு வர வேண்டும். அந்த பாவி என்ற உணர்வு வந்தால்தான் தேவன் வேண்டும் என்ற உணர்வு வரும். எனக்கு மீட்பர் தேவை என்ற உணர்வு வரும். மீட்பரிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை வரும். அதற்காக அங்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய தரத்தை அது காண்பிக்கிறது. நம்மை சரி செய்ய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நாம் யார் என்பதை காட்டுவதற்கும் மீட்பரை குறித்து கை காட்டுவதற்கும் அது கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமானாக்க முடியாது. அப்படி நீதிமானாக்க முடியும் என்றால் கிறிஸ்து இறங்கி வர தேவையில்லை. நியாயப்பிரமாணம் மனிதன் நீதிமான் அல்ல என்பதை வெளிப்படுத்தியது. இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நாம் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோம். நம்முடைய முகத்தில் ஒரு கரை இருக்கிறது. இந்த கண்ணாடி அந்த கரையை காண்பிக்குமே தவிர அந்த முகத்தில் உள்ள கரையை அந்த கண்ணாடியினால் போக்க முடியாது, துடைக்க முடியாது. அது போன்றுதான் நியாயப்பிரமாணம் நம்முடைய குறையை காண்பிக்கும். அந்த குறையை அதனால் போக்க முடியாது. அதை போக்கக்கூடிய ஆற்றல் அதனிடத்தில் இல்லை. அந்த ஆற்றல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அந்த கரையை கழுவ முடியாது. அது கண்ணாடி, பிரதிபலிக்க கூடியது. நாம் யார் என்ற நிலையை அது காட்டக்கூடியது. நம்மை கழுவக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உள்ளது. சிலுவையில் இதுதான் நடந்தது. நம்மை எதிர்த்த குற்றம், நம்மை எதிர்த்த தண்டனை, நம்மை எதிர்த்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை, இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. டிரான்ஸ்ஃபர், அவர் மீது அங்கு மாற்றப்பட்டது, சுமத்தி வைக்கப்பட்டது. அங்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். நம்முடைய பாவ கடன், நம்முடைய பாவ கணக்கு அவர் மீது சுமத்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் கேட்டதோ அதை அவர் நிறைவேற்றி, நாம் எதையெல்லாம் மீறி நின்று கொண்டிருந்தோமோ, எந்த குற்றத்தின் தண்டனையில் நின்று கொண்டிருந்தோமோ அந்த தண்டனையையும் அவர் அங்கு செலுத்தி இருக்கிறார். அங்கு நியாயப்பிரமாணம் கேட்ட தண்டனை அங்கு நிறைவேற்றப்பட்டது. ஒரு கடன் இருக்கிறது. அந்த கடன் நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. கடன் கொடுத்த நபர் கணக்கை அவர் வைத்திருக்கிறார். நாம் அந்த கணக்கை செலுத்தி கொடுத்து விட்டால், செலுத்தி தீர்ந்தது என்று வரவு வைத்து அந்த பேப்பரை கிழித்து போடுவார் இல்லையா? அதுதான் சிலுவையில் நடந்தது. தேவனுடைய நியாயம் அங்கு பூர்த்தி செய்யப்பட்டது. அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது சுமத்தப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை அங்கு நிறைவேற்றப்பட்டது. அதனால் அங்கு சட்டம் ரத்து செய்யப்பட்டது. எது நமக்கு எதிராக இருந்ததோ அது சிலுவையில் ஆணி அறையப்பட்டது. எதனால் என்றால் அதனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு முழுவதும் செலுத்தி தீர்க்கப்பட்டது என்று அங்கு எழுதப்பட்டது. நமக்கு எதிரான பாவ கணக்கு அங்கு சிலுவையில் ஆணி அறைந்து கிழிக்கப்பட்டது. நம்மீது இருந்த கணக்கு அங்கு முழுவதும் செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. அதைதான் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10:4 இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சட்டம், நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளி என்று சொன்னது. சிலுவை அந்த சட்டத்தை முடித்து வைத்திருக்கிறது. அங்கு நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் குற்றவாளி என்று சொன்னதோ அதற்கான தண்டனை அங்கு நிறைவேற்றப்பட்டு, அதற்கான விலைக்கிரயம் அங்கு செலுத்தப்பட்டு, நம்மீது உள்ள கணக்கு அங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைதான் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து நமக்கு எதிரிடையாக, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த அங்க சட்டம், நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதமாக இருந்தது. எப்படி விரோதமாக இருந்தது என்பதை நாம் தியானித்தோம். நமக்கு எதிராக ஒரு குற்றப்பதிவு இருக்கிறது. குற்றப்பதிவு என்றால் என்ன? ஒருவர் தவறு செய்கிறார், அவர் மீது அங்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, ஒருவர் போக்குவரத்து விதியை மீறுகிறார். அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்ற அதிகாரி அந்த நபர் பெயரில் ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்புகிறார். அங்கு அவர் என்ன தொகையை அவர் தண்டனையாக கட்ட வேண்டுமோ, என்ன தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து முடித்தால் அந்த பதிவில் அங்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது, விலைக்கரையம் செலுத்தப்பட்டது என்று சொல்லி அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். அதற்கு மேல் அந்த சட்டம் அந்த நபரை தண்டிக்க முடியாது. ஏனென்றால் வழக்கு முடிந்துவிட்டது. அந்த வழக்கு அந்த நபரை குற்றப்படுத்த முடியாது. அது என்ன தண்டனை வேண்டுமோ அது அங்கு செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. அதுபோல நம்மீது இருந்த குற்ற ஆவணம், நாம் எந்த செயலை செய்திருக்கிறோம், எந்த பாவத்தை மீறி இருக்கிறோம், அதற்கு என்ன தண்டனை என்ற அந்த குற்ற ஆவணம், நமக்கு எதிராக இருந்த ஆவணம் அங்கு சிலுவையில் முழுவதுமாக விலைக்கிரயம் செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. அந்த குற்றத்தை பயன்படுத்தி சாத்தான் நம்மை இனிமேல் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் அதில் வழக்கு முடிந்தது, விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது என்று எழுதப்பட்டாயிற்று. ஒரு விசுவாசி இன்றைக்கு தைரியமாக சொல்லலாம், எனக்கு எதிராக இருந்த கட்டளை சிலுவையில் ஆணி அறையப்பட்டாயிற்று. அங்கு நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் கேட்டதோ என் சார்பில் இயேசு கிறிஸ்து அங்கு நிறைவேற்றி இருக்கிறார். அந்த தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். என் மீது இருந்த குற்றப்பதிவு, என் பெயரில் இருந்த பாவ கணக்கு, அந்த தண்டனைக்கான பதிவு, அது எதை கேட்டதோ அது முழுவதுமாக எனக்கு பதில் இயேசு கிறிஸ்து அங்கு சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த விலையை செலுத்தி முடித்திருக்கிறார். அந்த வழக்கு, என் பெயரில் இருந்த வழக்கு அங்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ், அந்த வழக்கு முடிக்கப்பட்டாயிற்று. அந்த வழக்கை பயன்படுத்தி சாத்தான் என்னை இனிமேல் குற்றம் சாட்ட முடியாது. என் மீது இருந்த எல்லா சட்ட ஆவணங்களும் தேவனுடைய நீதியின்படி, நியாயப்பிரமாணம் எதை கேட்டதோ அந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி சாத்தான் எதை என்னை குற்றம் சாட்டினானோ எல்லா வழக்குகளும் சட்ட ரீதியாக சிலுவையில் ரத்து செய்யப்பட்டன. அதனால் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கு பிசாசானவன், இங்கு சாத்தான் மனிதன் மீது எந்த குற்றத்தை, அவன் செய்த பாவத்தை பயன்படுத்தி குற்றம் சாட்டுகிறானோ அந்த சட்ட ரீதியாக அவன் குற்றம் சாட்டுகிற அதிகாரம் பறிக்கப்பட்டாயிற்று. அதைதான் வெளிப்படுத்துதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் எந்த குற்றத்தை, நமக்கு எதிரான குற்றத்தை பயன்படுத்தி அவன் குற்றம் சாட்டுகிறானோ அந்த சட்ட ரீதியான உரிமை அங்கு உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சட்ட ரீதியாக அவன் நுழைந்து நம்மை குற்றப்படுத்தக்கூடிய அந்த இடம் அடைக்கப்பட்டது. அந்த இடத்தின் வழியாக அவன் வர முடியாது. அவனுடைய வாய் அடைக்கப்பட்டாயிற்று. இந்த சத்தியம் தெரியவில்லை என்றால் உங்களது அறியாமையை பயன்படுத்தி அவன் வாயின் மூலம் பொய்களை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். உங்களது சட்ட ரீதியான நிலை, அவன் உங்களை, ஒரு விசுவாசியை குற்றம் சாட்ட முடியாது, குற்றப்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்குள் உங்களது கடன், பாவ கடன், உங்களது வழக்கு எல்லாம் தீர்க்கப்பட்டு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. அது லேசாக விடப்படவில்லை. அதை தேவன் நிராகரிக்கவில்லை. சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் வழக்கு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சாத்தானால் உங்களை
குற்றம் சாட்ட முடியாது. அந்த அதிகாரம் அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட ஒரு விடுதலை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சாத்தான் எந்த வழியாக சட்டப்படியாக நின்று எங்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்தானோ அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் வரக்கூடிய அந்த சட்ட ரீதியான இடத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடைத்திருக்கிறார். சட்ட ரீதியாக எங்கள் மீது என்ன கணக்கு இருந்ததோ, என்ன பாவ கடன் இருந்ததோ, எந்த வழக்கு இருந்ததோ, எந்த தண்டனை இருந்ததோ, எங்களுக்கு எதிராக எந்த சட்டம் எதிராக இருந்ததோ, குற்ற ஆவணம் இருந்ததோ, எல்லாம் சட்டப்படி இயேசு கிறிஸ்துவினால் செலுத்தப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்கு எதிராக இருந்த வழக்கு அங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டதினால் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த விடுதலை அவர்கள் வாழ்வில் அவங்க பெற்றுக்கொள்றதற்காக நன்றி அப்பா. சிலுவையில் நீர் கொடுத்த அந்த மீட்பையும் விடுதலையும் வாழ்வையும் அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கிறதற்காக உமக்கு சாட்சியாக நிற்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.